உங்களுக்கு பசங்க வச்சிருக்கிற அந்த ஒரு மரியாதை, அவங்க கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸை வந்து நான் இப்போது இல்லை நல்லபடியாக தான் சொல்ல போகிறேன். என்னென்னா, நான் வந்ததுலேருந்து பார்த்தேன், ஒரு பையன் வயசு வித்தியாசம்லாம் எல்லாத்தையும் இவனே வாடா போடா நல்லா இருக்கிறாடி எப்படா இருக்கிற, நம்ம ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட போய் ஏன்டி நல்லா இருக்கிறீன்னு கேட்டால் தான் த பாய்ஸ் அந்த மியூசிக்கோட ஸோ அப்படி பெருந்தன்மையாக எடுத்து நாங்கள் எங்களை இது பண்ணிக்கிறோம். அண்ட் உங்ககிட்ட இன்னொரு ஆங்கரிங்கில் ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, போனாங்க போயிட்டு ஏய் என்னடா நான் நல்லா இருக்கேனாடா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பதிலே சொல்ல நல்லா இருக்கேனா தேங்க்யூடான்ட்டு வந்துடுறாங்க இவங்களே. ஆமாம், ஸோ நல்ல ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணோம். அது அந்த ஓமை கோஸ்ட் ஆடியோ லான்ச் சன்னி லியோன்லாம் வந்திருந்தாங்க. இப்போ சன்னி லியோன் வர முடியல, அதுக்காக ஆம்பளை சன்னி லியோன் ஜிபி முத்தாமன் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆடியோ லான்ச் கூப்பிடும்போது சொன்னார், இந்த மாதிரி உங்களை கூப்பிட்றதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் வந்து சரக்கு அடிக்க மாட்டீங்க, தம் அடிக்க மாட்டீங்க தெரியும் ப்ரோ, ஒரு டீ டோட்டலர், அதனால தான் கூப்பிட்டேன்னாரு. நானும் அந்த கருத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படிலாம் சொல்லலாம் நினச்சேன். பார்த்தா டீசர் அது ட்ரெயிலர் எண்டு டைலாக், சரக்கு அடிக்கிறவங்களாம் 60-80 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கும், அடிக்காதவங்களாம் 40 வயசுல செத்து போயிடுறாங்கன்னு ஒன்று. இப்போ இது சொல்லாமா வேணாமான்ற மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. பட் உண்மையிலேயே அது கெட்டது தான், யாரும் தயவு செய்து அதை செய்ய வேண்டாம். அப்படின்னா புரியல. அவங்க எல்லாருமே டீ டோட்டலராம்பா. ஓ சூப்பர் ப்ரோ. முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா கடைக்கு போயிடக்கூடாது, இது அப்படியே முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. லவ் பண்றது என்ன தலை, தயவு செய்து அந்த தவறை பண்ண வேண்டாம். இங்கே பல பேர் கேர்ள் ஃப்ரெண்டோட தான் வந்திருப்பீங்க. படிக்கிற டைமில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஓகே அது நம்ம கையில் கிடையாது. பட் படிக்கிற டைமில் அது தேவையில்லாமல் நம்ம டைம் எல்லாம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைமில் அந்த தப்பை பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்காமையே போயிடும். ஸோ அந்த டைம் படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, அது அந்த இந்த இதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் தான் இந்த டைலாக் இருக்குல்ல, இந்த சரக்கு அடிக்காதீங்க தம் அடிக்காதீங்கன்றதை நான் காலேஜ்லாம் ஜென்ரலாக பேச போனால் சொல்லுவேன். ப்ரொஃபஸர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி நீங்கள் போகிற இடத்துல சொல்லுவீங்களா சரக்கு அடிக்காதீங்க தம் அடிக்காதீங்கன்னு, எங்கள் காலேஜ்லேயும் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இது லேடிஸ் காலேஜ் சார்ண்ணே, இங்கே தான் சார் கண்டிப்பாக சொல்லணுன்றாரு அவர். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, பெண்கள்லாம் ஆண்களை விட பல மடங்கு மேலே தான் இருக்கீங்க இல்லையா ப்ரோ? அதாவது நம்ம பர்சனலாக தெரிஞ்சுக்கிறது. பட் அவங்க பிறந்ததுலேருந்தே ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு அம்மாவாக ஆகிறதுக்கெல்லாம் முன்னாடியே சொல்கிறேன், ஒரு அக்காவாக இருக்கும்போது சரி, சின்ன வயசு ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து டெய்லி அவங்க வேலையை செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முடிச்ச உடனே வேலைகள் செய்யணும், திருப்பி கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் டெய்லி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற ஒய்ஃபாக இருந்தால் இன்னும் கஷ்டம். இவ்வளோ சாக்ரிஃபை பண்ணிக்கிட்டு தான் அவங்க வந்து நமக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக சொல்கிறேன், ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது, பெண்கள்லாம் தெய்வத்துக்கு சமம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். நீங்க சொல்றீங்கல்ல, லைக் டீ டோட்டலர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெருமையான விஷயம் தான். ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குடிமகன்களா வந்து இருக்காங்க. அதுக்கு நான் ஒரு இதே சொல்றேன், ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கூல் டைம் இந்த 12th to இந்த காலேஜ் அந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரைக்கும் நீங்கள் அடிக்காமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கப்புறம் அடிக்க மாட்டீங்க. அதுதான் வந்து கெடுறதுக்கான முக்கியமான டைமு. அந்த டைமில் நல்ல வேலையாக நான் வந்து தப்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நிச்சயமாக வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் நம்ம பண்ண மாட்டோம். இன்னொன்று, இந்த குழந்தை இருக்கவங்க, இப்போ தான் சின்ன குழந்தைங்க, அவங்களாம் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. மற்ற டைமோட இப்போ தான் அதிக பயம் வரும் அந்த குடிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம இல்லைன்னா என்ன ஆவாங்கன்னு மட்டும் நினச்சி பாருங்க. அப்பா அம்மாவை கூட நீங்கள் ரெண்டாவது அட்லீஸ்ட் உங்கள் குழந்தைய நினச்சி பாருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் அந்த தப்பை பண்ணவே மாட்டீங்க. அதுதான் அந்த டிப்ஸை தான் உங்கள்கிட்ட இருந்து வந்து நான் சொன்னால் நான் மாட்டிப்பேன். மக்கள் வந்து கேட்குறாங்க, இப்போ ஒருத்தர் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அண்ணன் நீ கொடுத்து தான் ஆகணும், நீ குடிக்கலன்னா நான் வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்றாங்க. அவன் போனா என்ன போகலாம், நான் பாட்டுக்கு போனேன், அவன் எங்க இருந்தா எனக்கு என்ன. அதுவே ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருந்தா நீங்க கேட்ட மாதிரியே இருக்கு. இது நடந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்றீங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும் சதீஷ். சரி, ஒரு சம்பவம் நடந்தது, நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ப்ரோ நான் டாக்டர் சொன்னாரு குடிச்சா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. உண்மையிலே நம்பி அமுச்சு விட்டாங்க. ஆமா, ஸோ அந்த மாதிரி எதா இருந்தாலும் சொல்லி தப்பிச்சுக்கலாம். நல்ல விஷயத்துக்கு போய் சொன்னா தப்பு இல்லை இல்லையா? திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா? கரெக்ட். ஆனா அந்த செலிபிரிட்டி யாருன்றதை நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அவங்க ஆக்சுவலாக சொல்லிடுறேன் சார், எல்லாம் கேட்கறதுனால சொல்லிடுறேன். அவங்க வந்து பேசிக்காக ஒரு பிஜே, எல்லாமே நான் யாருன்னு சொல்ல, அவங்க தான் எல்லாரையும் போடா வரா வகை தொகை இல்லாமல் பேசுவாங்க. அதையும் மீறி நீங்கள் எல்லாரும் கை கட்டி என்கரேஜ் பண்ணி அவங்களை நல்லா புகழ்ந்து பெண்களுக்கான சப்போர்ட்டை பண்ணுவீங்க. அவங்க தான் அது. என்னைய வந்து செஞ்சது போதும். தேங்க்யூ ஸோ